என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும். குட்டிமா அண்ணா ரெடி ஆயிட்டா? இதோ இதோ வந்துட்டேன் குட்டி. அண்ணாக்குட்டி இப்ப கண்ணத்துற. குட்டிமா என் கண்ணு முன்னாடி தானே நிக்க. ஆமாண்டா அண்ணாக்குட்டி, உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கேன். கண்ணத்துற. அப்பா அண்ணாவும் தங்கச்சியும் பாசமொழியே பொங்குறீங்க போங்க. அண்ணா இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. நான் வெளியில போற நேரத்துல என் குட்டிமா மூத்துல முடிச்சிட்டு போனதான் அந்த நாளே எனக்கு நல்லதா முடியும். இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட். இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? நல்ல அண்ணா நல்ல தங்கச்சி. டே ரொம்ப பண்ணாதீங்கடா. நானும் உன் தங்கச்சி தான். இங்க நான் ஒருத்தி இருக்கேன். நானும் ஒரு தங்கச்சி தாண்டு அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கண்ணா. கொஞ்சமாச்சும் என்னையும் கவனிடா. எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். அப்பா நம்பிட்டேன். ஏன்டா அண்ணாக்குட்டி எனக்கு ஒரு டவுட். அதானே பார்த்தேன். உனக்கு டெய்லியும் ஒரு டவுட் வந்துட்டே இருக்குமே, என்னது? இன்னைக்கு நானும் அக்காவும் உனக்கு ரெண்டு கண்ணான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். நாளைக்கு உனக்கு பொண்டாட்டி வந்துட்டா அப்ப எப்படி சமாளிப்ப? வம்புக்கு பிறந்த வம்பு. உன்னுட்டையெல்லாம் பாய் கொடுத்து வெல்ல முடியுமாடி? இங்க பாருடி, அண்ணா கிட்ட எடுக்க மடக்கா கேள்வி கேட்காத. அவனே பாவம். நாளைக்கே அவன் கண்டு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா நானும் நீயும் அவனுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அண்ணா குட்டியோட இதையுமே அவன் பொண்டாட்டிக்கு தானே. அப்படித்தானே அண்ணா குட்டி? ஆமாக்கா நீ சொல்றது சரிதான் அண்ணா குட்டி. அப்படியா? ஓடி வாயாடி. ஆஹா பாடுறா அண்ணா குட்டி பக்கத்தை. ஆமா என்ன அப்படி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசா. எனக்கு புருஷன் தான் அந்த கடவுள் நல்லவனா கொடுக்கல. அதுக்கு பதிலா 3 முத்துக்களை நான் பெத்தெடுத்திருக்கேன். இதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பிள்ளைகள் 3 பேரும் ஒற்றுமையா இருக்கிறத பாக்கும்போது அம்மாக்கு பெருமையா இருக்குடா. ஆமா அந்த ஆளை பத்தி இப்ப எதுக்கு பேசுற? அந்த ஆளோட நினைப்பு கூட இங்க ஒருத்தருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அந்த ஆளை பத்தி இப்ப எதுக்கு நீ நினைக்கிற? அந்த ஆளை நினைச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தான் 3 முத்து செல்வங்கள் இருக்கிறீங்களே. நீங்க 3 பேரும் எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு கண்டவன நினைக்கணும்? தட்ஸ் குட். உனக்கு நான் எந்த குறையும் வைக்கல. சும்மா அந்த ஆளை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத சரியா? சரிடா கண்ணா. குட்டிமா அண்ணா கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ தனியா வெளியில எங்கேயும் போக கூடாது சரியா? உன் குட்டிமா எப்பயாவது உன் பேச்ச மாதிரி இருக்கனா? அப்படியெல்லாம் இல்லடா குட்டிமா. எதுக்கும் அண்ணா எச்சரிக்கையா சொல்றேன். அண்ணாட்ட கேட்காம நீ எங்கேயும் வெளியில தனியா போக கூடாது சரியா? சரி அண்ணா குட்டி. என்ன மாறு? உன் அண்ணா குட்டி சொல்லிட்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவியாமா? அட அம்மா செல்லம், அண்ணா குட்டி ஒரு விஷயம் சொல்றானா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. ஏ அண்ணா குட்டி என்ன சொன்னாலும் நான் கேட்பேமா. அந்த கடவுள் வந்து உன் அண்ணா குட்டிக்காக உசுர குடுப்பியான்னு கேட்டா ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்காம உசுர விட்டுருவேம்மா. ஏ குட்டிமா. குட்டிமா என்ன பேசுதெல்லாம்? அக்கா என்ன பேசுற நீ? எனக்கு அண்ணா குட்டினா அவ்வளவு இஷ்டம். நான் ஆசைப்பட்டவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே என் அண்ணா குட்டி எனக்கு எல்லாமே செய்யறவன். குட்டிமா இல்ல மாதிரி நீயும் வெளியில போய் வேறு பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படி உனக்கு ஆசை இருந்தா சொல்லு குட்டிமா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் குட்டிமா. என்ன பொறுத்த வரைக்கும் என் குட்டிமா என் கண் பார்வையில தான் இருக்கணும். அதுதான் இந்த அண்ணாக்கு வேணும்டா. வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்கு? நான் படிச்ச படிப்புக்கும் சரி என் பொழுதுபோக்குக்கும் சரி அதான் வீட்லயே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறியா அண்ணா குட்டி? அப்புறம் என்ன இவ இங்க இருக்கும் வரைக்கும் உன் கண் பார்வையில இருப்பாள். சரி நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சி என்று ஒண்ணு நடந்துச்சுன்னா அவ புருஷன் வீட்டுக்கு போயிருவா. அப்ப என்னடா பண்ணுவ? நான் மாட்டேமா. அண்ணா குட்டியை விட்டு நான் அங்கேயும் போக மாட்டேன். அப்ப கல்யாணம் பண்ணாம இங்கேயே இருக்க போறியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. ஆனா என் அண்ணா குட்டியை விட்டுட்டு நான் அங்கேயும் போக மாட்டேன். அண்ணா குட்டியை தான் எனக்கு மாப்பிள்ள பார்த்தா வீட்டோட மாப்பிளையா இருக்கிற மாதிரி தான் பாப்பான். என்ன அண்ணா குட்டி? குட்டிமா என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு தானே அண்ணா இருக்கேன். ஆமா அப்படியே ஒருத்தன் வீட்டோட மாப்பிளையா வந்துட்டாலும் ஏமா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுல போய் தங்கினா அது தப்பில்ல. ஆனா ஒரு பையன் வீட்டோட மாப்பிளையா இருந்தா தப்பா? இது என்ன நியாயம்? ஆளை விட்டுறடியாத்தா. உன்னோட எல்லாம் கதைச்சு என்னால வெல்ல முடியாதுமா. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். பாத்தியானா நியாயமா கேள்வி கேட்டா அம்மாவால பதில் சொல்ல முடியாது. அதனால ஓடிட்டாங்க. உன்னை எல்லாம் லாயருக்கு படிக்க வச்சிருக்கணும். தெரியாதனமா பிசினஸ் எடுத்து படிச்சுட்ட. அதுக்கு என்ன மறுபடியும் படிச்சுட்டா போச்சு. எதுக்கு மறுபடியும் வீட்டை குட்டிக்கரணமாக்குறதுக்கா? அந்த சாமிய நான் பார்க்கல, ஓ பாசத்தில் தினம் பார்க்கிறேன். என் தங்க போல ஒரு தங்க உலகில் இல்ல. எங்க வீட்டுக்கு செல்ல குயிலடி. மச்சான் என்னடா இங்க நிக்க? இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல தானேடா? அதெல்லாம் இல்லடா. சரி நீ எதுக்கு இங்க வந்து தனியா நிக்கிற? சும்மா தாண்டா காத்து வாங்கலான்னு வந்தேன். எங்கிட்டயே போய் சொல்ற பாத்தியா? இவ்வளவு பெரிய ஹால்ல பக்கம் பக்கமா ஏசி பூட்டி இருக்காங்க. உனக்கு வேக்குதோ? ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு மச்சான்? இந்த லேண்ட் உனக்கு தாண்டா கிடைக்கும். டோன்ட் வெரி. அந்த ராஜ்குமாரால எல்லாம் இந்த லேண்ட் வாங்க முடியாது மச்சான். கண்டிப்பா நீ வேணா பாரு, இந்த லேண்ட் உனக்கு தான் கிடைக்கும். அவன நினைச்சு நீ பயப்படுறியா என்ன? என்ன என் கூடவே சுத்திட்டு இருக்க? என்ன பத்தி உனக்கு தெரியாதடா? எனக்கு பயமா? அதுவும் அந்த பெண்ணாடியை பார்த்து. அப்புறம் எனக்கு மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இருக்க? உனக்கு தெரியாத மச்சான், எல்லாம் என் கடந்த கால லைஃப நேற்று பாத்துட்டு இருக்கேன்டா. இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? கடந்த கால வாழ்க்கையில அப்படி உனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட்டு நினைச்சு பாத்துட்டு இருக்க? அதையெல்லாம் விட்டு தழுவியா? அதை விட்டுட்டு நினைச்சிட்டு இருக்க? அவள் எல்லாம் ஒரு ஆளு, அவளை போய் நீ நினைச்சிட்டு இருக்க? டேய் நீ ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவ உன்ன மண்டபத்துல எப்படி அசிங்கப்படுத்திட்டு போனாலும் தெரியுமில்ல? நான் தானே கூட இருந்தேன். அந்த இடத்துல அவளை புட்டி போட்டிருப்பேன். உன் ப்ரோ அதவன் தடுத்துட்டான். மறுபடியும் அந்த மஞ்சள் மண்டை கண்ணில பட்டாலன்னு வச்சுக்கோ, என் கையால தான் அவளுக்கு சாவு. டேய் என்ன கூலா இருக்க சொல்லிட்டு நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உனக்கு போட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப எதுக்கு அந்த மஞ்சள் மண்டையை பத்தி எல்லாம் யோசிக்கிற? மீட்டிங்கு டைம் ஆகுது வா. சரி போடா வரேன். இவனுக்கு சரியான பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அவளே ஒரு முத்தின கத்திரிக்கா. இவன் இருக்கிற ஸ்டைலுக்கும் அளவுக்கும் நான் மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கணும். கல்யாணத்தை பண்ணி 2-3 பிள்ளையா பெத்து கொடுத்துருப்பேன். அந்த சிறப்பு ராஸ்கோல் போடுறா மச்சான். இதே மாதிரி கப்பியாருடா. சரி மீட்டிங்குக்கு டைம் ஆகுது பா. சரி நீ போ பாறேன். சீக்கிரமா வந்துடுடா. போடா வந்துருவேன்.
கடவுளே, இந்த லேண்ட் மட்டும் அந்த ராஜுக்கு கிடைக்க கூடாது. சரியான புறம்போக்கு திருட்டு பைய. தெரியாதனமா அவன்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டேன். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றே தெரியாம இருக்கு. இந்த லேண்ட் யாராவது நல்லவன் கையில போகணும். அந்த ஃப்ராட் மட்டும் வாங்கிடக்கூடாது. ஆ அவளது வாசம் என்ன வாட்டுது, நின்னு என்ன வாட்டுது. சாரி சார். இட்ஸ் ஓகே. நிலா, இங்க என்ன பண்ற? ஹலோ கிஷோர். என்ன கிஷோர், இந்த டெண்டரை வாங்குறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா என்ன? இல்ல ராஜ்குமார், நான் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன கிஷோர், நக்கலா? என்ன கேள்வி இது? ஆனா இந்த டெண்டர் உனக்கு கிடைக்காது கிஷோர். அந்த டெண்டரை வாங்க போறது நான் தான். நீ எப்படியும் அமர்ந்து தான் போற. பல பேர் முன்னாலேயே அவமானப்பட்டு போறதுக்கு இப்பவே டீசெண்டா கிளம்பிடலாமே. ஏன் ராஜ்குமார், என்ன பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நீ என்னோட போட்டு எத்தனை இடத்துல தோத்துருக்க, அதெல்லாம் மறந்து போச்சா ராஜ்குமார்? ராஜ், இவர் உனக்கு முதலே தெரியுமா? நான் உன்னோட பார்ட்னர்ஷிப்பர் ஆகி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீ இவரை பத்தி என்கிட்ட சொன்னதில்லையே. அதெல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை. அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சரியா? நீ வெறும் பார்ட்னர்ஷிப் தான். இது வரைக்கும் நான் உன்கிட்ட தோத்து போயிருந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த அதிர்ஷ்ட தேவதையே என் பக்கத்துல தான் இருக்கா. என்னோட பார்ட்னர்ஷிப்ல இவ 2 வருஷமா இருக்கா. இவ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோல்வின்றதே கிடையாதுடா. ராஜ், வாட் இஸ் திஸ்? ராஜ், கையெடு. நீலா, ஒழுங்கு மரியாதையா கையெடு ராஜ். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ராஜ், கையெடு. இப்ப நீ கையெடுக்கல, இந்த லேண்ட் உனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். நீலா, இவ்வளவு டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. நீ என்னோட பார்ட்னர்ஷிப்பா இருக்கிற, அந்த மறந்துடாது. இதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், புரியுதா? ச்சே. என்ன ராஜ்குமார், இந்த டெண்டர் எடுக்கிறது யாருன்னு பாத்துலாமா? இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பார்ட்னர்ஷிப்ல நாமளே போய் மாட்டிக்கிட்டோம். இப்ப இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றே தெரியல. ச்சே. நீ சொன்ன மாதிரி இந்த டெண்டரை யார் எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பந்தயம் கட்டிக்கலாமா? என்ன கிஷோர் பந்தயம்? இன்னைக்கு இந்த டெண்டரை நீ எடுத்துட்டியான்னு வச்சுக்கோ, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற என்னோட கம்பெனியை உன் பேர் கழி தரேன். வாட்? இவனுக்கு என்ன பைத்தியமா? கிஷோர், நீ நீ நிஜமாவா சொல்ற? சொன்ன வாக்க மாற மாட்டியே. ஏன், உனக்கு என்ன பத்தி தெரியாதா? கொடுத்த வாக்க என்னைக்குமே மாற மாட்டான் இந்த கிஷோர். உனக்கு பதிலா இந்த டெண்டரை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட பார்ட்னர்ஷிப்ல இருந்து இந்த பொண்ணை தூக்கணும். கிஷோர், இந்த டெண்டரை நான் எடுத்துவேன் உனக்கு பயமா இருக்கா? அந்த டெண்டரை நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு பத்தியா? என்னோட நம்பர் 1 கம்பெனியவே உனக்கு எழுதி போறேன். சார், உங்களுக்கே இந்த விபரீத முடிவு? இப்படியெல்லாம் ஆசையை காட்டிட்டா ராஜ்குமார் என்ன பார்ட்னர்ஷிப்ல இருந்து தூக்கிடுவாரா என்ன? என்ன ராஜ்குமார்? மன்னிச்சிருந்தீங்களா? இப்படி ஒரு அதிர்ஷ்டம் பெறும்போது யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க? அவன் பத்திருக்க நம்பர் 1 கம்பெனில இருந்து 1 மாதத்துக்கே 4 கோடிக்கு மேல லாபம் காண்றான். அந்த கம்பெனியை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கணும் தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவனே அந்த கம்பெனியை எனக்காக விட்டுதான் முடிவு பண்ணிட்டான். அதை நான் வேணான்னு சொல்வேன். இல்ல ராஜ்குமார், அப்ப 2 வருஷமா உன்னோட பார்ட்னர்ஷிப்ல நான் இருக்கேன். உன்னால எப்படியும் ஒரு மாதத்துக்கு 6 லட்சம் லாபம் வருது. ஆனா அவனோட கம்பெனில இருந்து ஒரு மாதத்துக்கு 4 கோடி. இதுல எது பெருசு நிலா? இந்த லேண்டை நீங்க வாங்கிடுவீங்களா? எப்படியாவது இந்த லேண்டை வாங்கிடுங்க சார், ப்ளீஸ். நீங்க வாங்கிட்டீங்கடா இவன் பார்ட்னர்ஷிப்ல இருந்து நான் எப்படியாவது விலத்திடுவேன். அதுக்காக தான் 2 வருஷமா நானும் படாத பாடுபட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார். டோன்ட் வெரிமா, உங்களை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த டீலையே அவனுக்கு போட்டேன். அவனுக்கு பேராசை ரொம்ப அதிகம். ஆமா சார், சரியான பைத்தியக்காரன். அவன்கிட்ட தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன் சார். எப்படியாவது காப்பாத்துங்க. டோன்ட் வெரி, ஓகே? தேங்க்யூ சோ மச் சார். டேய் மச்சான், வாடா. என்ன ராஜ், ஆரம்பிக்கலாமா? மீனா, அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதான் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு சார். ரொம்ப தேங்க்யூ. எல்லாம் உங்களால தான். வார்த்தையால நன்றின்னு சொன்னா மட்டும் பத்தாது சார். ஏய் நிலா, யாருண்டே தெரியாத இவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்க. என்னடி, எனக்கு துரோகம் பண்றியா? ஆசை தோசை அப்பள வடை. எது, நான் உனக்கு துரோகம் பண்றேனா? நான் என்ன உன்ட லவராடா? 2 வருஷமா உனக்கும் சரி உன் பிசினஸ்க்கும் சரி உன் கேவலமான புத்தி தெரிஞ்சும் உன்னோட பிசினஸ்க்கும் உனக்கும் நான் நேர்மையா இருந்திருக்கேன். பிசினஸ்ல நீ வளர்ந்து வரதுக்கு முக்கிய காரணமா நான் தாண்டா இருந்திருக்கேன். எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ கோடிக்கணக்கான லாபம் வர பிசினஸ் உனக்கு கிடைக்கிறதுன்றதுக்காக என்ன நீ தூக்கி எறிஞ்ச. எதுக்காக? பணத்துக்காக. இதான் நீ எனக்கு காட்டுற விசுவாசமா? உள்ள போன நீ தாண்டா துரோகி. நிலா, பிசினஸ் டீல் இன்னும் முடியல. 5 வருஷத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்க. உனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, இன்னும் 3 வருஷத்துக்கு நீ என் கூட தான் இருந்தாகணும். மரியாதையா பாடி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மரியாதையா பேசு. நீ ஆப்ரோல் பணத்துக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. ஒரு தடவை என்ன வேணாண்டு தூக்கி எறிஞ்சிட்டா வாழ்நாளுக்கும் அந்த இடத்துல நான் மிதிக்கவே மாட்டேன்டா. எந்த ஒரு காரிடா இவ இந்த கிளி கிளிக்கிறாள்? நிலா, என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாத. மரியாதையா பாடி. பேராசை பேரு நஷ்டம் கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்ப. இதுக்கு தான் சொல்றது, இருக்கிறத வச்சு வாழ பழகணும். பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இதுதான் கதி. அப்படி சொல்ல மச்சான். அவன் தன் கையில இருந்ததையும் குரட்டை விட்டுட்டு நிக்கிறான். நீ எல்லாம் என்ன மனுஷன்டா? உனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டா இருந்த என்ன ஒரு பணத்துக்காக குப்பை தொட்டி மாதிரி என்ன தூக்கி எறிஞ்ச. உன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு நினைச்சேன். நல்ல காலம், எனக்கு நல்ல காலம் இருந்திருக்கு. அதான் கடவுள் அருளால தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ஏய் நிலா, தப்பிச்சிட்டு மட்டும் நிக்காதடி. ஏய்,
நானும் பாத்துட்டு இருக்கேன் பொம்பளை பிள்ளையா டீ போட்டு பேசிட்டு இருக்க. இப்ப அவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வரும் வார்த்தையால சொல்லிட்டா அவளை நான் முட்டுவேன் நினைச்சியாடா? 3 வருஷத்துக்கு அவ என்கிட்ட தான் பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும். பிசினஸ் பற்றி அவனுக்கு கத்து கொடுக்குறியா நீ? உன்னோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்ப விருப்பம் இல்ல. சோ அவங்க நீ வாங்குறாங்க. நீ எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன ராஜ்குமார், பிசினஸ் பற்றி நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? வேணாம் கிஷோர், உனக்கு தேவையில்லாத பிரச்சனை இது. தோத்த டென்ஷன்ல சும்மா கத்திட்டு இருக்காங்க. நீ விட மாட்டாங்க. இல்ல எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டல, நான் உன்னை விட மாட்டேன்டி. உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோடா. என்னடா முறைக்கிற போடா. இன்னொரு விஷயம் ராஜ்குமார், அதையும் கேட்டுட்டு போ. இன்னையில இருந்து இந்த பொண்ணு என் கம்பெனில என்னோட பர்சனல் செக்யூரிட்டியா தான் வேலை பார்க்க போறா. அது மட்டும் இல்ல, என்னோட பார்ட்னர்ஷிப்ல இவங்களை சேர்த்துக்க போறேன். அப்படி போறதுல அது எத்தனை காலத்துக்கு நானும் பாக்குறேன் சார். நீலா, இது நிரந்தரம் இல்லையன்றதை நேச்சுக்கோ. சரிதான் போடா. தப்பாத்துக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா என் கம்பெனில நீங்க வேலை பார்க்கலாம். அதோட பார்ட்னர்ஷிப்பாவும் இருக்கலாம். நீங்க ஜோஸ்ட் முடிவு எடுத்துக்கோங்க. நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற அந்த கம்பெனியோட ஓனர் நீங்க தானா? ஆமா. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்ல. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை எனக்கு. அது எதேர்த்தியா அன்றைக்கு நடந்திருக்கு சார். அதுவும் உங்க கம்பெனில உங்க கூட வேலை பார்க்கறதுண்டா சும்மாவா? எதிர்பார்க்காம வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத மிஸ் பண்ணுவேனா என்ன? அப்ப உங்களுக்கு ஓகேவா? ஓகேன்னா நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரிங்க சார். அப்புறம் என்ன மச்சான், ஒரே ஜாலி தான் போ. டேய் குரங்கு, போய முடுறா. மச்சான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு சொல்லாமலும் இருக்க முடியலடா. இந்த புள்ளதான் உன்னோட வருங்கால பொண்டாட்டியா இருப்பாளோ? ஓடி பொருத்தம் அப்படி அம்சமா இருக்கு மச்சான். கொண்டு வந்து ராஸ்கோல், வாய் முடு.